குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் மென்சுரேஷன் சாப்டரில் எக்ஸசைஸ் 7.2 அதில் தேர்டு சம் பார்க்க போகிறோம். என்ன சம்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த கோனிக்கல் உடன் பீஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான், 482 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த வால்யூம் வென் இட்ஸ் ஹைட் இஸ் 105 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இப்போ அது கோனிக்கல் உடன் பீஸாக இருக்குது, அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துட்டான், சுற்றளவு கொடுத்துட்டான். எவ்வளோ கொடுத்துருக்கான், 484 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம் கேட்டிருக்கான். அதோட ஹைட்டு 105 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருந்ததுலாம். சொல்யூஷன் நோட் பண்ணிக்கோங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த கோனிக்கல் உடன் பீஸ் கொடுத்துருக்கிற டேட்டா எவ்வளோ கொடுத்துருக்கான், 484 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஹைட் ஆஃப் தி கோனிக்கல் உடன் பீஸ், ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கான், h = 105 சென்டிமீட்டர். இப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிளுக்கு வந்து 2πr, ரைட்டுங்களா? இப்போ சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூ கொடுத்துட்டோம் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, 2πr = 484னு போடுறோம். இப்போ என்ன பண்ணுறீங்க, 2 × πயோட வேல்யூ 22/7 × r = 484. அப்போ r = என்ன வரும், 484 இன்ட்டு இந்த 7 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா இன்ட்டு டிவிஷனில் இருக்கிற வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும், மல்டிப்ளிகேஷன். இந்த 2 × 22 கீழே வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வருது, அதோட வேல்யூ 77 சென்டிமீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த கோன் தெரிஞ்சது தான், r = 1/3 πr² h கியூபிக் யூனிட்டு. அப்போ 1/3 × πக்கு வந்து 22/7, ஆருக்கு வந்து கண்டுபிடிச்சிங்க இல்லையா 77. அப்போ 77 × 77ன்னு போட்டுக்கோ. ஹெச் வந்து 105 கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 22 × 77. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு 77ஐயும் ஒரு 77ஐயும் அடிச்சிங்கன்னா 1 வருங்களா? ஓகேங்களா? அப்போ 22 × 77 நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான், 35. இந்த 3ஐயும் இதையும் அடிச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ண எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்க. சிம்பிளிஃபை பண்ணால் 652,190 சென்டிமீட்டர் க்யூப். இதுதான் இதோட வால்யூம். ஓகேங்களா?